ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம ஓவர்வியூ ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சர்வரை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதில் எக்ஸ்சேஞ்ச் சர்வரில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் சர்வர் ஏன் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அப்புறம் வந்து ஏன் ரிலேபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸ்சேஞ்ச் சர்வர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிலேபிள் அப்படிங்கன்னா அது எதுக்காக யூஸ் பண்ணுன்னா பிஸ்னஸ் கம்யூனிகேஷனாக யூஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து நம்ம பாப் எஸ்எம்டிபி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். கரெக்டாக இல்லையா? இப்போ எக்ஸ்சேஞ்ச் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நம்ம மெயில் பாக்ஸ்க்கு ஒரு மெயில் ஹிட் ஆச்சுன்னா இமீடியட்டாக நம்மளுக்கு மெசேஜ் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவ் சிங்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம மெயில் பாக்ஸோட நம்மளுடைய புதுசாக வர மெயில்ஸ் எல்லாமே சிங்க் ஆகிட்டே இருக்கும். கிளைண்ட் கூட நம்ம சர்வர் வந்து சிங்க் ஆகிட்டு இருக்குது. இதுக்கான ஒரு இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் சர்வர் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் கேப்பபிலிட்டிஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் சர்வருக்கு இருக்குது. இப்போ வந்து கேலண்டர் அக்சஸ் அண்ட் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இதை மேனேஜ் பண்ணலாம். கேலண்டர் அக்சஸில் என்னென்ன மேனேஜ் பண்ணலாம், மீட்டிங் ரெக்வஸ்ட் அனுப்பலாம், ரூம் புக் பண்ணலாம், மீட்டிங் ரூம் புக் பண்ணலாம். இதெல்லாமே வந்து கேலண்டரில் வச்சு பண்ணலாம். நம்ம கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பாக்ஸ் கிரியேட் ஆன உடனே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இமீடியட்டாக அட்ரஸ் புக்கில் ஸ்டோர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இமீடியட்டாக நம்ம எக்ஸ்டர்னல் கான்டாக்ட் கூட இப்போ ஜிமெயில் ஆகட்டும், ஹாட்மெயில் ஆகட்டும், எக்ஸ்டர்னல் அதர் ஆர்கனைசேஷனுடைய கான்டாக்ட் கூட இதெல்லாம் மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதிலலாம் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் யூஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூசர் வந்து வெளியில் இருப்பாங்க, மொபைல் அக்சஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்களோட கிளைண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். அதாவது அந்த மெயில்ஸோட கிளைண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். மொபைலாக இருக்கலாம், அவுட்லுக்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் இப்போ வீட்டில் இருந்து கூட யூசர் அக்சஸ் பண்ணுறாங்க இல்லையா? அது எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? அது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லுக் எனிவேர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சு தான் வந்து இந்த ஹோம் சிஸ்டம் வந்து சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இன்டர்னல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேப்பி அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகுது. இப்போது ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கீங்க, சர்வர் கூட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து மேப்பி தான் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டீங்க, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட்லுக் எனிவேர் அப்படிங்கிற கான்செப்ட் மூலிமா தான் உங்களுக்கு வந்து சர்வர் கூட கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்களே அதுவும் அவுட்லுக் எனிவேர் தான். இப்போ வெப் ப்ரௌசரில் நீங்கள் வந்து வெப் ப்ரௌசர் குரோமோ ஐயோ ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து www.mailserver.com அப்படின்லாம் போட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? அதை வந்து அவுட்லுக் வெப் அக்சஸ் சொல்லுவாங்க. நீங்கள் அவுட்லுக்கே வெப்பில் அக்சஸ் பண்ணலாம். இதை வந்து அவுட்லுக் வெப் அக்சஸ். ஸோ இந்த மாதிரியான இது ஒரு சப்போர்ட்டு இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சரை வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் சர்வர் 2010 நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் சர்வர் 2010ல் என்னென்னலாம் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2007 இதுக்கு முன்னாடி யாராவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் அதே மாதிரியான ஒரு ஃபியூச்சர் தான் இது கொடுக்குது. ஆனால் எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய ஆப்ஷன்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. 2007லேருந்து 2010க்கு நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரியான 5 ரோல்ஸ் தான் அதில் இருக்குது, இதுலேயும் 5 ரோல்ஸ் தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். 2010ல் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். இப்போ என்னென்னலாம் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இல்லை 2007 கம்பேர் பண்ணும்போது 2010ல் என்னென்னலாம் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபியூச்சர் ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ரோல்ஸ் அப்படிங்கிறத வந்து டெப்ளாய் பண்ணுறோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹை அவைலபிலிட்டி அண்ட் சைட் ரெசிலியன்ஸ் ஃபியூச்சர்ஸ் தருது. சைட் ரெசிலியன்ஸ் ஃபியூச்சர்னா என்னன்னு சொல்கிறது அது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் கம்யூனிகேஷன் ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிஃபைட் கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணனா யூனிவர்சல் இன்பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இன்பாக்ஸ் வந்து நம்ம அவுட்லுக்கில் வந்துடும். அவுட்லுக்லேயும் நம்ம இதில் அக்சஸ் பண்ணாலும் வந்துடும். அது என்ன வரும்னா வாய்ஸ் மெயில் வரும், ஃபேக்ஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்சேஞ்ச் 2010 கிளைண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ரோல். இப்போ வந்து மெயில் பாக்ஸ், கிளைண்ட் அக்சஸ், ஹப் டிரான்ஸ்போர்ட், யூனிஃபைடு மெசேஜிங், எச் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இந்த 5 ரோல் இருந்தால் தான் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னா கிடையாது. மொத்தம் 3 ரோல் இம்பார்ட்டன்ட். கிளைண்ட் மெயில் பாக்ஸ், கிளைண்ட் அக்சஸ், ஹப் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. யூனிஃபைடு மெசேஜிங், எச் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து ஆப்ஷனல் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த 5 ரோலும் ஒரே சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுமாங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில்
நிறைய யூசர்ஸ் இருக்காங்க, மோர் தென் 1 lakh யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 ரோலையும் ஒரே சர்வரில் இன்ஸ்டால் பண்ணோன்னா இது இவ்வளோ யூசர்ஸை மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த சர்வருக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே ரோலை மல்டிபிள் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு சர்வரில் இன்ஸ்டால் பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரென்வெண்ட்டை மேனேஜ் பண்ணுவாங்க. அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். நம்ம வந்து ஒரு சர்வரில் வந்து ஒரு 3 ரோல் இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ யூசர்ஸ் அதிகமாக சர்வரோட கெப்பாசிட்டி அதிகமாக வேணும். அதனால் என்ன பண்ணுவோன்னா ஒரு ரோலை ஒரு சர்வர்லையும், இன்னொரு ரோலை இன்னொரு சர்வர்லையும், இன்னொரு ரோலை வந்து 2 சர்வர்லையும், சப்போஸ் ஒரு சர்வர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அந்த ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹை அவைலபிலிட்டி ஆப்ஷன் மூலிமா இன்னொரு சர்வரில் இருந்து ஒர்க் ஆகிற மாதிரியான ஃபியூச்சர்ஸை இருக்குது. ஓகேங்களா, அது வந்து ஃபெயிலோர்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபியூச்சர் வீடியோவில். நெக்ஸ்ட்டு இப்போ ஒவ்வொரு ரோலும் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறோம். மெயில் பாக்ஸ் ரோல் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு யூசருக்கு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறோம். அந்த மெயில் ஐடி கிரியேட் பண்ண உடனே அது மெயில் பாக்ஸ் ரோல் அப்படிம்பாங்க. அந்த மெயில் பாக்ஸ் உடனே கிரியேட் பண்ண மெயில் பாக்ஸாக கிரியேட் ஆயிரும். அந்த மெயில் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேட்டா பேஸ், அந்த மெயில் பாக்ஸ் ஒரு யூசருடைய ஒரு மெயில் பாக்ஸில் வந்து டேட்டா பேஸ் தான் இருக்கும். இப்போது அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எல்லா மெயிலும் அதில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் வந்து மெயில் பாக்ஸ் ரோல். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறதையும் இதுதான் மேனேஜ் பண்ணுது. இந்த மெயில் பாக்ஸ் ரோல் தான் மேனேஜ் பண்ணுது. கிளைண்ட் அக்சஸ் ரோல் அப்படிங்கிறது வந்து இது வந்து கனெக்டிவிட்டியை ரிலையபிளாக ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த கிளைண்ட் அக்சஸ் ரோல். இப்போ நீங்கள் அவுட்லுக்கில் ஒர்க் பண்ணுறீங்க, மொபைலிருந்து ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து வெப்பிலிருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து நீங்கள் அந்த வெப்சைட் அடிச்சோன்னையோ இல்லை அவுட்லுக்கில் ஓப்பன் பண்ணோடனையோ இமீடியட்டாக வந்து கனெக்ஷன் வந்து சர்வருக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது இல்லையா. ஸோ அதை வந்து கிளைண்ட் அக்சஸ் ரோல் வந்து மேனேஜ் பண்ணுது. இப்போ அவுட்லுக் வந்து கிளைண்ட்டு, இப்போ வந்து மொபைல் அக்சஸ் பண்ணுறீங்க, ஸோ மொபைல் வந்து கிளைண்ட்டு. இதை இப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இமீடியட்டாக வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது இல்லையா. ஸோ இந்த கிளைண்ட் அக்சஸ் ரோல் ஒர்க்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகி உங்கள் டிவைஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணணும், இல்லைனா கம்யூனிகேட் பண்ணாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேப்பி, இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்கீங்க, மேப்பி மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்போ இல்லை உங்கள் அவுட்லுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சர்வரோட கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் ஆகுது. நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா அவுட்லுக் வெப் அக்சஸ் மூலிமா ஒர்க் பண்ணுறீங்க. அவுட்லுக் எனிவேர் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க. அப்போ வந்து அவுட்லுக் எனிவேர்ங்கிற ஒரு ஃபியூச்சர் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அவுட்லுக்கு வந்து உங்கள் சர்வர் கூட எக்ஸ்சேஞ்ச் சர்வர் கூட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அப்புறம் ஆக்டிவ் சிங்க், நீங்கள் மொபைலில் வந்து மெயில் பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் அங்கே மெயில் பாக்ஸ் ஒரு மெயில் ஹிட் ஆன உடனே உங்கள் மொபைலில் ஹிட் ஆகுது. என்ன ரீசன்னா ஆக்டிவ் சிங்க் ஆகிட்டே இருக்கும், அதுதான் ஆக்டிவ் சிங்க். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பாப் அண்ட் எஸ்எம்டிபி உடைய ஐமேப் இதெல்லாமே கூட எக்ஸ்சேஞ்ச் சர்வரே ப்ரொவைட் பண்ணுது. செப்பரேட்டாக வந்து பாப்புக்கு எஸ்எம்டிபிக்கு செப்பரேட்டாக சர்வர் போட தேவையில்லை. பாப் எஸ்எம்டிபியும் இதே எக்ஸ்சேஞ்ச் சர்வரே வந்து அந்த ஃபியூச்சரும் ப்ரொவைட் பண்ணுது. ஹப் டிரான்ஸ்போர்ட் ரோல் எடுத்துட்டிங்கன்னா ஹப் டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுடைய கிளைண்ட்டுக்கும் உங்களுடைய சர்வருக்கும் இன்டர்னல் மெயில் ஃப்ளோ வந்து இந்த ஹப் டிரான்ஸ்போர்ட் தான் மேனேஜ் பண்ணுது. ஹப் டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்னா உங்களுடைய மெயில் பாக்ஸ்க்கு மெயிலே டெலிவர் ஆகாது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் டிரான்சாக்ஷன், இன்டர்னல் டிராஃபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹப் டிரான்ஸ்போர்ட் ரோல் தான் ப்ரொவைட் பண்ணுது. யூனிஃபைடு மெசேஜிங் ரோல் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் ரோல் பார்ப்போம். எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் ரோல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் இப்போ ஸ்பேம் வரலாம், வைரஸ் வரலாம், இப்போ வந்து ஆன்டிவைரஸ் ப்ரொடக்ஷன் தேவைப்படுது, ஆன்டி ஸ்பேம் இப்போ தேவைப்படுது. இது அப்படின்னா இது எல்லாமே வந்து எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் ரோலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் ரோலை வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு மெயில் கம்யூனிகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஒரு அவுட் சைடு ஆர்கனைசேஷன் ஒரு மெயில் வருதுன்னா ஃபஸ்ட்டு எட்ஜ் டிரான்ஸ்போர்ட்க்கு இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா ஸோ எட்ஜ் டிரான்ஸ்போர்ட்ஸ் ரோல் வழியாக தான் வந்து நம்ம இன்டர்னலாக நமக்கு மெயில் டெலிவரி ஆகும். சப்போஸ் இந்த ஸ்பேம் வந்து எட்ஜ் டிரான்ஸ்போர்ட்டில் சொல்லியிருப்போம், இந்த வெப்சைட்லேருந்து வரக்கூடிய எந்த மெயிலையும் உள்ளே அனுப்பாத அப்படின்னா அப்படியே பிளாக் ஆயிரும், அவங்களுக்கு வந்து அன்டெலிவராக போயிடும், அவங்களுக்கே வந்து பவுன்ஸ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபியூச்சரில் எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் ரோல் இருக்குது. யூனிஃபைடு மெசேஜிங்கிறது ஒன்றுமே கிடையாது, வாய்ஸ் மெயில் அண்ட் ஃபேக்ஸ், இமெயில் இதெல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுது. ஸோ வாய்ஸ் மெயில் அப்படின்னா நம்ம மெயில் ரிசீவ் பண்ணுறோம், நம்ம சீட்டில் இருக்கோங்க கிடையாது, வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஃபேக்ஸ் இதெல்லாமே வந்து யூனிஃபைடு மெசேஜிங் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ரோல் மேண்டட்ரி: மெயில் பாக்ஸ் ரோல், கிளைண்ட் அக்சஸ் ரோல், ஹப் டிரான்ஸ்போர்ட் ரோல் வெரி மேண்டட்ரி. யூனிஃபைடு மெசேஜிங் ரோலும் எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் ரோலும் ஆப்ஷனல். ஸோ எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் தான் வந்து அவுட் சைட் மெயில் கம்யூனிகேஷன் கண்ணும் கிடையாது. ஹப் டிரான்ஸ்போர்ட்டையே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் அண்ட் ரிசீவ் கனெக்டருங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு இப்போது இங்கிருந்து அவுட் சைட் ஆர்கனைசேஷனுக்கும்
அவுட் சைட் டொமைனுக்கும் அனுப்பிச்சிக்கலாம், மெயில் அனுப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி அவுட் சைட்லேருந்து இன்சைட் ஆர்கனைசேஷனுக்கும் மெயில் அனுப்பிச்சிக்கலாம். ஆனால் செக்யூரிட்டிக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் ரோலை யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்லைடில் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் நெட்வொர்க். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் நெட்வொர்க், டிஎம்சி இல்லைன்னா பெரிமீட்டர் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இந்த பெரிமீட்டர் நெட்வொர்க் டிஎம்சி என்ன இருக்குது அப்படின்னா டேரெக்டாக இன்டர்நெட் வந்து இதில் ஹிட் ஆகும். ஸோ இன்டர்நெட் ஹிட் ஆச்சுன்னா அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வர் தாங்காது. ஸோ அதில் உள்ள ஹேக்கர்ஸ் உள்ளே வரலாம், வைரஸ் உள்ளே வரலாம், ஸ்பேம் உள்ளே வரலாம், மால்வேர் உள்ளே வரலாம். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிமீட்டர் நெட்வொர்க்கில் இது வச்சுருப்பாங்க. ஸோ எந்தெந்த சர்வர்லாம் வந்து டேரெக்டாக இன்டர்நெட் ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் பெரிமீட்டர் நெட்வொர்க் இருக்கும். இன்சைட் நெட்வொர்க்கில் வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஃபயர்வால் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த இன்டர்னல் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இப்போ வந்து எங்கே வந்து கிளைண்ட் சர்வர் அக்சஸ் ரோலு, ஹப் டிரான்ஸ்போர்ட் ரோலு, மெயில் பாக்ஸ் சர்வர் ரோலு இதெல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து டொமைனில் இருக்கும். ஆனால் வந்து இந்த எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் ரோல் இன்ஸ்டால் ஆகிருக்கிற சர்வர் வந்து டொமைனில் இருக்கிறங்கிறது அவசியம் கிடையாது. அது வந்து டொமைனில் இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து அதே இன்டர்னெட் தான் டிஎன்எஸ் இருக்கும், எல்லாமே இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஃபியூச்சரில் பார்ப்போம். ஆனால் எதுக்காக வந்து எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் வெளியில் போடுறாங்க அப்படின்னா இந்த எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் ரோல் தான் எல்லா ஹிட்டையும் அதுதான் மேனேஜ் பண்ணுது. அதுதான் ஸ்பேமு, ஆன்டி வைரஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணுறது எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் ரோல். ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்டர்னல் ஹப் டிரான்ஸ்போர்ட் அனுப்பும். ஹப் டிரான்ஸ்போர்ட் வந்து மெயில் ஃப்ளோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சருடைய ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த என்விரான்மெண்ட் இல்லை, இப்போ வந்து எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் சர்வர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா ஹப் டிரான்ஸ்போர்ட்டவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செக்யூரிட்டி கிடையாது. ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 100 யூசர் 200 யூசர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வெறும் 3 ரோலை மட்டும் எனேபிள் பண்ணி ஒரே சர்வராக கூட யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? யூனிஃபைடு மெசேஜிங் சர்வர் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளைண்ட் அக்சஸ் சர்வர், ஹப் டிரான்ஸ்போர்ட் சர்வர், மெயில் பாக்ஸ் சர்வர் இந்த 3 ரோலும் மேண்டேட்ரி. யூனிஃபைடு மெசேஜிங் எட்ஜ் டிரான்ஸ்போர்ட் சர்வர் வந்து ஆப்ஷனல். Okay, thank you. Please subscribe. Thank you so much.